என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உனக்கான பெருமகிழ்ச்சிக்கான களத்தை உருவாக்கத்தான் உன்னோடு சேர்ந்த இந்த பயணத்தில் உன்னை வெற்றியடைய செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நடப்பது யாவும் இனி உன் வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பத்தையும் மிக பெரும் மாற்றத்தையும் தான் தரப்போகிறது. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ, இனி அவரே உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன். உன் வருகை அவர்களுக்காக பெருமகிழ்ச்சியை தரும் என்றால் அதில் நீ சந்தோஷப்பட வேண்டியதுதான். என் பிள்ளையே, உன்னால் ஒருவர் புன்னகைக்கிறார் என்றால் அது என் பிள்ளைகளுக்கான வெற்றியாகத்தான் இந்த சாய்தேவன் நான் கருதி கொண்டிருக்கின்றேன். எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு கால போராட்டம், எந்த ஒன்றை பெற்றால் நீ அங்கு மிக பெரும் மகிழ்ச்சி அடைவாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நம்பிக்கை இழக்கும் தருவாயில் இன்னும் அதிகமான நம்பிக்கையை என் மீது வைத்துப்பார். யார் ஒருவர் உன்னை கைவிட்டாலும் அங்கு விடாவிட்டாலும் இந்த சாயின் கரங்கள் உன் கையில் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் உனக்கான நேரம் நல்ல நேரம் இல்லை என்று எதிர்பார்க்கிறாய்? என் பிள்ளையே, நீ எதிர்பார்க்கின்ற இந்த தருணத்திலே இதை கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்கான வாழ்க்கையை சரி செய்வதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளரவே வேண்டாம். நீ செய்கின்ற காரியம் அனைத்தும் என்னால் விதிக்கப்படும் பொழுது நீ உனக்கான நேரம் நல்ல நேரம் என்று தீர்க்கமாக நம்பு. அவர் இல்லை இவர் இல்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு உதவிகளை செய்வதற்கு என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டுப்பார். நடப்பதை பொறுத்திருந்து பார். உன் மனம் என்னும் வாழ்க்கையில் உன் தேடல் அங்கு அதிகமாகி கொண்டே இருந்தாலும் கூட அந்த தேடலை எப்படி உனக்கு அங்கு சரி பண்ணி தரப்போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் துரோகங்களும் அவமானங்களும் இங்கு பொறுத்து கொள்ளப்பட்டு விட்டது. மற்றவர்கள் செய்கின்ற காரியத்தால் என் பிள்ளைகள் மனம் நொந்து போனதும் வாடி வதைந்து கொண்டதும் மட்டும்தான் அங்கு மிச்சமாகி கொண்டிருந்தது. என் பிள்ளையே, உன் வழியில் இங்கு யார் குறுக்கிட்டாலும் சரி, அத்தனை பேரையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ வைப்பது இந்த சாய்தேவன் என்பதை நீ உறுதிப்பட அங்கு தெரிந்து கொள். யார் தடுத்தாலும் சரி, இனி உன் குறிக்கோளை எழுதுவதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து நீ ஜெயிப்பதற்கான காலகட்டம் முன்னில் வரும் பொழுது யாருமே இல்லையே என்று சிந்திக்காதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பனானவன் உன்னருகில் இருக்கும் பொழுது உன் வீட்டில் நல்லதுதான் நடக்கப் போகிறது. எந்த சுப காரியத்தை உன் மீது இருந்து தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று ஒருவர் நினைத்து கொண்டு இருந்தாரோ, அதையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக நான் கருமை வினைகளோடும் விதிகளோடும் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டு விட்டேன். இனி நடப்பது யாவும் உனக்கு நம்பிக்கையான சூழ்நிலையும் உனக்கு சாதகமான சூழ்நிலையும் மட்டும்தான் தரப்போகிறது. என் தங்கமே, எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த தருணங்கள் உன் வாழ்க்கையாகவே மாறி உனக்கு வசந்த காலத்தை தரப்போகிறது. வெற்றி வழியில் அங்கு வெயில் பட நடந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையோ என்றுதானே நீ அங்கு பதற்றமாக இருந்தாய். யார் சொன்னது? இதோ அத்தனை வழிகளையும் தாண்டி என் பிள்ளைகள் யாருக்காக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீயோ நமக்கானவர் யாராவது ஒருவர் நம் அருகில் இருந்தால்தானே நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று யோசித்தாய். இதோ உன் சந்தோஷத்தின் நிலை மாறிவிட்டது. உனக்கு நம்பிக்கை தரும் வழியாகத்தான் இந்த சாய்தேவன் நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது யாவையும் பார்த்து இனி பதற்றம் அடையவோ கலக்கம் அடைவதற்கோ அவசியமே கிடையாது. எல்லா வழிகளிலும் நான் உனக்கானதாக தீர்மானித்திருக்கும் பொழுது எந்த மகிழ்ச்சி குறைந்துவிட்டது என்று சிந்திக்கிறாய்? உன் மகிழ்வான தருணத்தை இப்பொழுது குறித்து விட்டேன். இனியும் நீ கலங்காதே.
கலக்கப்படமும் நான் வைக்கப் போவது இல்லை. உன் வெற்றியை தடுப்பதற்கும் உன் மகிழ்ச்சியை தடுப்பதற்கும் இங்கு பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வேலைகளை எல்லாம் முறியடித்து விட்டு உனக்கு வருகின்ற தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கப் போவதே இல்லை என்பதை நான் சத்தியத்தோடு தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நடப்பதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு நீ அமைதி கொண்டிருந்தாலே போதும். நீ உனக்கான விஷயத்தில் உனக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நான் வதம் பண்ண வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் நீ அவர்களிடமிருந்து புன்னகித்து விட்டே நகர்ந்துவிடு. அவர்களோ நினைத்தார்கள் நீ சிரிக்கவே கூடாது என்றுதானே. யார் சொன்னது? என் பிள்ளையே, உன் சிரிப்பு என் அருகில் வந்து விட்டது. இனி உன் முகத்தில் ஆனந்தம் மட்டும்தான் களம் காணப் போகிறாய். போராட்டம் மட்டும்தான் மகிழப் போகிறாய். இந்த ஒன்றுக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த ஏக்கத்தை தீர்த்து வைத்து உனக்கு வேண்டியதே நீ எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ அதை கொடுப்பதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்திருப்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். உன் நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் வகையில்தான் உனக்கு வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். இனி நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார். கவலைப்பட்ட விஷயத்திற்கும் கலங்கிய விஷயத்திற்கும் இதற்காகவா நாம் கலங்கினோம், இதற்காகவா நாம் கவலைப்பட்டோம் என்று நினைத்து கொள்ளும் தருணத்தை இந்த சாய்தேவன் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையின் மாறும் தன்மையை நான் அல்லவா உனக்கு தர வந்திருக்கின்றேன். உன் மனம் விரும்புகின்ற அந்த நபரின் மூலம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நம்பிக்கையை வளர்க்கும் வகையில்தான் நான் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நிலையானதாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்து விட்டது என்ற உடனே என்னை திட்டி தீர்த்து விடுகிறாய். என் பிள்ளையே, வீண் சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, நான் உன் கரம் பற்றியதுதான். என் அருளையும் ஆசியையும் வழங்கியதுதான். அத்தனை வழிகளையும் போராட்டங்களையும் தாண்டி இனி எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த ஒன்றை தருவதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்பதை உணரப்போகும் தருணத்தை நீ எட்டி விட்டாய். அது இல்லை, இது இல்லை, நேரம் இல்லை, ஜாதகம் இல்லை, சரியில்லை, காலம் இல்லை என்று நீ காலப்போக்கில் ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிவிடாதே. எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உன்னை வெல்ல இங்கு யாரும் இல்லை என்பதில் உறுதியாக இரு. உன் உழைப்பை நீ தெளிவுபட தீர்மானித்துக்கொள். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. எந்த நம்பிக்கையோடு என்னை வழிபடத் தொடங்கினாயோ அந்த நம்பிக்கை இப்பொழுது ஜெயிக்கும் நேரம் வந்து விட்டது. அடம்பிடித்த கேட்ட ஒன்றை தர வந்து இருக்கின்றேன். உன் பிடிவாத காலத்தில் நீ ஜெயித்து விட்டாய். வெற்றி உனக்குத்தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.